அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காணொளியில் அண்மையில் இடம்பெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாளின் பகுதி 1 ஒரு சில வினாக்களை கலந்துரையாட போகின்றோம். நேரடியாக வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 1. ABCDE என்று 5 விலங்குகள் தரப்பட்டுள்ளன. A முயல், B மாடு அல்லது பசு, C நாய், D மான், E பூனை. மேற்குறித்த உருக்களில் காட்டப்பட்டுள்ள 5 விலங்குகளில் 2 மாத்திரம் ஒரு பொது இயல்புக்கேற்ப ஒரு கூட்டமாக வேறுபடுத்தலாம். அவ்விரு விலங்குகளும் 3 தெரிவுகள் தரப்பட்டுள்ளன. முதலாவது தெரிவு A, C ஆகியனவாகும். இரண்டாவது தெரிவு B, D ஆகியனவாகும். மூன்றாவது தெரிவு D, E ஆகியனவாகும். முதலாவது தெரிவு எடுத்துக்கொள்வோம். A மற்றும் C. இது இரண்டையும் ஒரு கூட்டமாக்க முடியுமானால் முடியாது. ஏனென்றால் இவற்றுடைய உணவு பழக்க வழக்கங்கள் வேறு. A பொதுவாக தாவர முனியாக காணப்படும். C அனைத்து முனியாக காணப்படும். இவற்றுடைய வாழிடத்தை எடுத்துக்கொண்டால் பொதுவாக முயல்கள் காடுகளில் காணப்படும், வீடுகளையும் வளர்ப்பார்கள். நாய் பொதுவாக வீடுகளில் வளர்க்கப்படும். எனவே இவற்றுக்கிடையிலான ஒற்றுமைகளின் அடிப்படையில் கூட்டங்களாக இந்த இடத்துல வகைப்படுத்துறது கஷ்டம். எனவே முதலாவது விட பிழை. இரண்டாவது விடையை பார்ப்போம். B, D. இது ரெண்டையும் எடுக்கிற பொழுது இது ரெண்டுடைய உணவு பழக்க வழக்கமும் ஒன்று தாவர உண்ணிகள். அடுத்தது இங்கு தரப்பட்டுள்ள மாட்டுக்கும் சரி மானுக்கும் சரி கொம்புகள் இருக்கின்றன. எனவே கொம்புள்ள விலங்குகளின் கூட்டத்தின் கீழ் இவைகளை உள்ளடக்க முடியும். இது தவிர கால்களிலே குளம்புள்ள விலங்குகள், இந்த கூட்டத்திற்களையும் இந்த இரு விலங்குகளையும் நாங்கள் உள்ளடக்க முடியும். எனவே B, D ஆகியன மிகவும் பொருத்தமான விடை. எனவே முதலாவது வினாவுக்கு சரியான விடை 2. மூன்றாவது விடை ஏன் பிழை என்று சொன்னால் D மான் ஈயோட எந்த வகையிலும் ஒத்து போகக்கூடிய ஒன்றல்ல. ஈ வீட்டில் பொதுவாக வளரக்கூடியது. இதனுடைய உணவு பழக்க வழக்கம் அனைத்து முன்னி. மான் தாவர உண்ணி. இதை தவிர பூனைக்கு கொம்புகள் இல்லை, குழம்புகள் இல்லை. அதன் அடிப்படையில் டியும் ஈயும் ஒரு கூட்டத்துக்குள் உள்ளடக்கப்பட முடியாது. இரண்டாவது கேள்விக்கு போவோம். இரண்டாவது வினா, 3 படங்கள் தரப்பட்டுள்ளன. பஸ்வண்டி, கப்பல், ஆகாய விமானம். மேற்குறித்த உருக்களின் கூட்டத்திற்கு மிகவும் பொருத்தமான உரு யாது என்று சொல்லி 3 தெரிவுகள் தரப்பட்டுள்ளன. முதலாவது தெரிவு மோட்டார் சைக்கிள், இரண்டாவது தெரிவு முச்சக்கர வண்டி, மூன்றாவது தெரிவு புகையிரதம். அப்ப இதுல பஸ் வண்டி, கப்பல், ஆகாய விமானம் இவை 3ம் பொது போக்குவரத்து சாதனங்கள். பொது போக்குவரத்து சாதனங்கள். பொது போக்குவரத்து சாதனங்கள். எனவே இங்கு தரப்பட்ட 3 தெரிவுகளிலேயும் புகையிரதம் தான் இன்னும் ஒரு பொது போக்குவரத்து சாதனம். எனவே இரண்டாவதுக்குரிய விடை தெரிவு 3. மூன்றாவது வினாவுக்கு வருவோம். கீழே வரிப்படத்தில் வினாக்குறி இருக்கும் இடத்தில் வர வேண்டிய எண் யாது அப்படின்னு கேட்கிறான். இப்ப இதுல பாருங்க, முதலாவது படத்தை பாருங்க. 2 வட்டங்கள் பாதி பாதியாக பிரிக்கப்பட்டு 8 என்ற இலக்கம் தரப்பட்டிருக்குது. அப்ப நாங்க ஒரு பாதிக்கு அல்லது ஒரு பிரிவுக்கு, வட்டத்தினுடைய பிரிக்கப்பட்ட ஒரு பிரிவுக்கு 2 என்ற இலக்கத்தை நாங்க கொடுத்தால் மொத்தம் 4 பிரிவுகள். எனவே 2 தர 4 8 என்ற எண் வருகிறது. அதே போல இரண்டாவது படத்தை பாருங்க. 2 வட்டங்கள்
ஒரு வட்டம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. எனவே 2 வட்டங்களும் மொத்தம் 8 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அப்ப இந்த வட்டத்துல முதல் வட்டத்துல வந்து 4 பிரிவுகள் இருக்குது. எனவே ஒரு பிரிவுக்கு நாங்க 2 கொடுத்தால் அதுல 8 வரப்போகுது. அதே மாதிரி இரண்டாவது வட்டத்திலையும் 8 வரப்போகுது, மொத்தம் 16. இதன் அடிப்படையில மூன்றாவது படத்துக்கும் நாங்க பார்க்கிற பொழுது 2 வட்டங்கள் இருக்கின்றன. முதல் வட்டம் 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு பிரிவு, 2 பிரிவு, 3 பிரிவு, 4 பிரிவு, 5 பிரிவு, 6 பிரிவு. எனவே ஒரு பிரிவுக்கு 2 என்ற எண்ணை கொடுத்தால் மொத்தம் 6 பிரிவுகளுக்கும் 12 என்ற விடை வரும். ஒரு வட்டத்துக்கு 12. எனவே இதே மாதிரி அடுத்த வட்டத்துக்கும் 12, மொத்தம் 12 சக 12 24 என்கின்ற விடை வரும். எனவே சரியான விடை 2. அந்த வினாக்குறி இருக்கிற இடத்துல 24 என்கின்ற எண் வரும். சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். ஒரு சமதள நிலத்தில் குறிக்கப்பட்ட ஒரு சதுரத்தின் 3 உச்சிகளில் துமிலன், விமலன், கமலன் ஆகியோர் துமிலனுக்கு வடக்கே விமலனும் விமலனுக்கு மேற்கே கமலனும் என்ற விதத்தில் அமர்ந்திருந்தனர். துமிலனுக்கு எத்திசையில் கமலன் உள்ளான். 3 தெரிவுகள்: தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. சரி, இப்ப இதுல நாங்க ஒரு சதுரத்தை கீறுவோம். சதுரம் ஒன்று கீறுவோம். சதுரத்தை கீறியாச்சு பொதுவா. இப்ப பாருங்க, இதுல 3 உச்சிகள். அப்ப நாங்க மொத்தம் 4 உச்சிகள் இருக்குது. அதை நான் உச்சி இலக்கம் 1, உச்சி இலக்கம் 2, உச்சி இலக்கம் 3, உச்சி இலக்கம் 4 சொல்லி இலக்கம் இட்டுக்கொள்றேன். எங்களுக்கு கதைக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். சரி, இந்த 4 உச்சிகள்லையும் 3 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள், அமர்ந்திருக்கிறார்கள். சரிதானே? அப்ப ஒரு சமதள நிலத்தில் குறிக்கப்பட்ட ஒரு சதுரத்தின் 3 உச்சிகளில் துமிலன், விமலன், கமலன் ஆகியோர் துமிலனுக்கு வடக்கே விமலனும் விமலனுக்கு மேற்கே கமலனும் என்ற விதத்தில் அமர்ந்திருந்தனர். அப்ப உங்களுக்கு திசைகள் தெரிஞ்சிருக்கணும். திசைகள் உங்களுக்கு தெரியும். இது வடக்கு திசை, இது கிழக்கு திசை, இது தெற்கு திசை, இது மேற்கு திசை. சரிதானே? சரி, இப்ப பாருங்க, துமிலனுக்கு வடக்கே விமலனும். அப்ப துமிலன் 4 என்ற மூலையில வரலாம், அல்லது 3 என்ற மூலையில வரலாம். ரெண்டும் சாத்தியம். அப்ப நான் இதுல துமிலன் இந்த இடத்துலயும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துலயும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிதானே? ஓகே. துமிலனுக்கு வடக்கே விமலனும். அப்ப துமிலன் இந்த 4வது இருந்தா இந்த இடத்துல 1ங்கிறதுல யார் வரணும்? விமலன் வருவார். துமிலன் 4வது மூலையில இருந்தா 1ங்கிற மூலையில விமலன் வருவார். அப்படி அல்லாமல் துமிலன் 3வது மூலையில் இருந்தா விமலன் வந்து வரக்கூடிய மூலை 2ஆக இருக்கும். இது ரெண்டும் சாத்தியமானது. துமிலன் தெற்கில இருந்தால் விமலன் வடக்கில இருப்பார். சரிதானே? இப்ப அடுத்ததுக்கு வருவோம். துமிலனுக்கு வடக்கே விமலனும், அது சரி. விமலனுக்கு மேற்கே, இப்ப விமலன் இருக்கிற திசைக்கு மேற்கு திசை. எனவே பொருத்தமானது இந்த 2வது மூலை. விமலனுக்கு ஆகவும் பொருத்தமான இது வந்து 2வது மூலை. அப்படி விமலன் 2வது மூலையில் இருந்தால் மாத்திரம்தான் எது சாத்தியமாக சொன்னா கமலன் வந்து மேற்கே அமர்ந்திருக்க முடியும். இந்த இடத்துல கமலன் இருக்க முடியும். சரிதானே? ஆகவே துமிலன் இருக்கிற இடம் 3வது மூலை, விமலன் இருக்கிற இடம் 2வது மூலை. சரியா? கமலன் இருக்கிற இடம் வந்து 1வது மூலை, நாங்க குறித்த படத்தின் அடிப்படையில். சரியா? சரி, இப்ப என்ன கேள்வி? துமிலனுக்கு எத்திசையில் கமலன் உள்ளான். துமிலன்ல இருந்து பார்க்கிற பொழுது இந்த திசை, இந்த திசையை நீங்க பாருங்க. இந்த திசையில நீங்க வடக்கு கிழக்கு பாருங்க. பொழுது இது வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. ஆகவே வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில் உள்ள திசையில கமலன் அமர்ந்திருக்கின்றான். ஆகவே வட மேற்கு அப்படிங்கிற 3வது விடை உங்களுக்கு வரும்.
சரி, அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த வினா, ஸ்கூல், கிளாஸ் என்னும் இரு சொற்களிலும் இருக்கின்ற போதிலும் மியூசிக் என்ற சொல்லில் இராத எத்தனை ஆங்கில எழுத்துக்கள் உள்ளன? கவனிச்சு கொள்ளுங்க. ஸ்கூல்ன்ற ஒரு ஆங்கில சொல் இருக்குது, கிளாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில சொல் இருக்குது. இது ரெண்டிலையும் இருக்கின்ற போதிலும், அப்ப இந்த ரெண்டிலையும் இருக்கின்ற பொதுவான எழுத்துக்கள் என்னென்றால், ஸ்கூல்ல எஸ் இருக்குது, கிளாஸ்ங்கிறதுலையும் எஸ் இருக்குது. எண்ணிக்கை கேட்கல, எழுத்த மட்டும் கேட்கிறான். எனவே இங்க 1 இருக்குது, அங்க 2 இருக்குது, அது எங்களுக்கு அவசியம் இல்லை. இங்கேயும் எஸ் இருக்குது, அங்கேயும் எஸ் இருக்குது. சரிதானே? ரைட். எழுத்தை பத்தி தான் சொல்றான். இங்கேயும் எஸ் இருக்குது, அங்கேயும் எஸ் இருக்குது. எனவே ரெண்டிலையும் எஸ் இருக்கிறது. சரிதானே? எஸ் இருக்கிறது. அடுத்தது ஸ்கூல்ல சி இருக்குது, இந்த இடத்துல சி இருக்குது. கிளாஸ்ங்கிறதுலையும் சிங்கிறத எழுத்து இருக்குது. சரிதானே? இருக்கு. அடுத்தது ஸ்கூல் என்ற சொல்லுல எல் இருக்குது, கிளாஸ் என்ற சொல்லையும் எல் இருக்கிறது. எனவே எல்லும் இருக்கிறது. எனவே ஸ்கூல், கிளாஸ் இது ரெண்டிலையும் எஸ், சி, எல் அப்படிங்கிற 3 எழுத்துக்கள் இருக்குது. சரியா? இப்ப இந்த 3 எழுத்துக்கள்ல மியூசிக் என்ற சொல்ல எத்தனை எழுத்து இருக்குது? இந்த 3 எழுத்துக்கள்ல மியூசிக் என்ற சொல்ல எத்தனை எழுத்து இல்ல அப்படின்னு கேட்கிறான். அப்ப எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னால், இந்த மியூசிக்ல எஸ் வருது, ஒரு எழுத்து இருக்குது, இந்த எஸ் போயிடுச்சு. மியூசிக்ல எஸ் இருக்குது. அதே மாதிரி மியூசிக்ல சி வருது, அதுவும் போயிடுச்சு. எனவே மியூசிக்ல எல் இல்ல. எனவே ஸ்கூல், கிளாஸ் அப்படிங்கிற 2 சொல்லையும் இருக்கிற எல் மியூசிக்ல இல்ல. ஆக ஸ்கூல், கிளாஸ் அப்படிங்கிறதுலயும் 3 எழுத்துக்கள் இருக்குது, எஸ் இருக்குது, சி இருக்குது, எல் இருக்குது. அதுல 2 எழுத்துக்கள் எஸ்ஸும் சியும் மியூசிக்ல இருக்குது, எல்லுங்கிற ஒரு எழுத்து இல்ல. அதுதான் கேள்வி. சரியா? ஸ்கூல், கிளாஸ் என்னும் இரு சொற்களில் இருக்கின்ற போதிலும் மியூசிக் எனும் சொல்லில் இல்லாத மியூசிக் என்ற சொல்ல இல்லாத ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? ஒரு எழுத்து. அந்த எழுத்து என்னன்னு கேட்டா எல். இதே கேள்வியை வேற தெரிவுகளாகவும் தர முடியும். அந்த எழுத்து எல். விளங்கிருக்கும். அடுத்த கேள்வி போகும். சரியா? பாருங்க. விளையாட்டு வீடு பெறுமதி மிக்கது, பாடசாலையில் அறைவை தருவது, படிக்கும் வேலை கொடுக்கின்ற இன்பம் நிறைந்த இடம் அதுவே. இக்கவிதையில் எதனை பற்றி கூறப்படுகிறது? 1 விளையாட்டு வீடு, 2 பாடசாலை, 3வது கற்றலுக்கு உள்ள வேலை. அப்ப விளையாட்டு வீடு பெறுமதி மிக்கது. விளையாட்டு வீட்டுல விளையாடுவதன் ஊடாக பல்வேறு அறிவார்ந்த விடயங்களை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த விளையாட்டு வீடுகள் சில நேரம் பாடசாலைகள்ல இருக்கும். சரியா? அப்ப பாடசாலையில் அறைவை தருவது, பாடசாலையில கல்வி பெறப்படுகிறது. படிக்கும் வேலை கொடுக்கின்ற இன்பம் நிறைந்த இடம். அப்ப இந்த விளையாட்டு வீடுகள் படிப்பு சம்பந்தமான வேலைகளை இந்த விளையாட்டு வீடுகளை வச்சு செய்யறதுக்கு கொடுக்கப்படுகின்ற இன்பம் நிறைந்த, பிள்ளைகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு இடம். ஆகவே எந்த இடத்தை பற்றி கூறப்படுகின்ற சொன்னால், முதலாவது விளையாட்டு வீடு. விளையாட்டு வீடை பத்தி சொல்லல, பாடசாலையை பத்தி தான் சொல்லப்படுகிறது. சரியா? பாடசாலை தான் பிரதானமாக இந்த இடத்துல வர்ற கவிதையில இருக்கிற இடம். அப்ப அந்த பாடசாலையில விளையாட்டு வீடு இருக்கலாம், அங்க படிப்பு நடக்கும், இன்பம் நிறைந்த இடம், இதெல்லாம் சேர்ந்த கவிதை தான் இது. எனவே இதை பற்றி எந்த இடத்தை பற்றி கூறப்படுகிறது என்றால் பாடசாலை. 3வது கற்றலுக்குள்ள வேலை, அது அல்ல. எதனை பற்றி கூறப்படுகிறது? பாடசாலை பற்றி கூறப்படுகிறது. சரி, நாங்கள் அடுத்த கேள்வி போவோம். 7வது கேள்வி. முரளியிடம் 1 ரூபாய் நாணயம் ஒன்றும் 10 ரூபாய் நாணயம் ஒன்றும் நிமலையிடம். அப்ப முதலாவது முரளிக்கு வருவோம். முரளின்ற ஒரு பையன் இருக்கின்றான். இந்த பையன் முரளி.
இந்த பையன்ட்ட ₹1 நாணயம் இருக்குது, ₹1 நாணயம் இருக்கிறது. அதே நேரம் ₹10 நாணயம் இருக்கிறது. சரியா? நிமலனிடம் ₹2 நாணயம் ஒன்றும், அதே மாதிரி நிமலன் இருக்கின்றான். நிமலனிடம் என்ன இருக்குதுன்னு சொன்னால் ₹2 நாணயங்களும், ₹2 நாணயம் ஒன்றும், ஒரு நாணயம் இருக்குது, ₹5 நாணயம் ஒன்றும் இருக்கின்றன. சரியா? அப்ப முரளிட்ட ₹1 நாணய குட்டி ஒன்றும் ₹10 நாணய குட்டி அநேகமா குட்டி. சரியா? ரைட். நாணயம் ஒன்றும் இருக்குது. மொத்தம் ₹11 வச்சிருக்கிறான். 2 வேறு வகையான நாணயங்கள் வச்சுக்கிறான். அடுத்தது நிமலன்ட்ட 2 நாணயங்கள் வச்சுக்கிறான். ₹2 நாணயம் ஒன்று, ₹5 நாணயம் ஒன்று, மொத்தம் ₹7 இருக்குது. இப்ப முரளியிடம் இருந்து நிமலனுக்கு கிடைக்க முடியாத பணம். அப்ப இந்த நாணயங்களை வச்சுக்கொண்டு, இந்த நாணயங்களை மட்டும் வச்சுக்கொண்டு முரளிட்ட இருந்து நிமலனுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்ட்டு கேட்கிறான். முதலாவது பாருங்க, ₹5 கொடுக்க முடியுமாண்டால் எப்படி கொடுக்கலாம்? ₹5 கொடுக்கலாம் நிமலனுக்கு. ₹5 குட்டி முரளிட்ட இல்லை. எனவே முரளி ஒரு வேலை செய்யலாம். நிமலனுக்கு ₹5 கொடுக்கணுமாக இருந்தால் முரளி தன்னுடைய ₹10 கொடுத்துட்டு நிமலன்ட்ட இருக்கிற ₹5 வாங்கலாம் தானே. ₹10 கொடுத்துட்டு நிமலன்ட்ட இருக்கிற ₹5 வாங்கினால் ₹5 நிமலனுக்கு கொடுப்பற்றும். அப்ப அந்த விட என்ன, நிமலுக்கு கிடைக்க கூடிய பணம். ஆகவே அந்த விட வர முடியாது. இது கிடைக்க கூடியது, ₹5 கிடைக்க கூடியது. அவன் கேட்கிறான் நிமலனுக்கு கிடைக்க முடியாத பணம். சரியா? சரி. இரண்டாவது பாருங்க, ₹6. இப்ப முரளி நிமலனுக்கு ₹6 கொடுக்கணும். ₹6 கொடுக்கறதுக்கு மாதிரி இல்லை. அப்படியாக இருந்தால் என்ன செய்யலாம்? ₹10 கொடுத்து போட்டு ₹4 வாங்குறதுக்கு மாதிரி நிமலன்ட்ட ₹4 இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? முரளி தன்னுடைய மொத்த ₹11 கொடுக்கலாம். யாருக்கு? நிமலனு கொடுக்கலாம். அப்ப ₹11 கொடுத்தால் கொடுத்துட்டு நிமலன் இருக்கிற ₹5 வாங்கலாம். ₹5 வாங்கினால் எவ்வளவு? 11ல இருந்து 5 போனால் மிச்சம் 6. அப்ப முரளி ஏற்கனவே முரளிட்ட இருந்தது ₹11, இப்ப இருக்கிறது ₹5. எனவே நிமலனுக்கு ₹6 கொடுத்துட்டான். அதுவும் சாத்தியம். அப்ப ₹5 கொடுக்கிறதும் சாத்தியம், 6 கொடுக்கிறதும் சாத்தியம் என்றா சாத்தியப்படாத மூணாவது விடை ₹7. உண்மையில மூணாவது தான் விடை. சரியா? ரைட். ₹7 கொடுக்கிறது சாத்தியம் இல்லை. சரி, உங்களுக்கு விளங்கி இருக்கு. அடுத்த கேள்விக்கு போறேன். ஒரு குடும்பத்தில் இளைய பெண் பிள்ளைக்கு 3 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் உள்ளனர். அப்ப கவனிச்சுக்கோங்க, ஒரு குடும்பத்துல இந்த இடத்துக்கு இது ஆண் என்று வச்சுக்கொள்வோம், இது பெண் என்று வச்சுக்கொள்வோம். அப்ப இளைய சகோதரி, மூன்றாவதாக இருக்கிற ஒரு பெண் பிள்ளைக்கு, சரியா, இளைய பெண் பிள்ளைக்கு, கடைசியாக இருக்கிற பெண் பிள்ளைக்கு 3 சகோதரர்களும். அப்ப இவளுக்கு இந்த பெண்ணுக்கு 3 ஆண்கள் இருக்க போகிறார்கள் இல்லையா? 3 ஆண்கள் இருக்க போகிறார்கள். 3 ஆண்கள் இருக்க போகிறார்கள், அதாவது 3 சகோதரர்கள் இருக்க போகிறார்கள். அப்ப அந்த குடும்பத்துல 3 ஆண்கள் இருக்கிறார்கள் பிள்ளைகளாக. சரியா? 3 சகோதரர்களும் 2 சகோதரிகளும். அப்ப இந்த பிள்ளைக்கு இன்னும் 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். இளைய பிள்ளைன்னா தாத்தாமாரு 2 பேர் இருக்கிறாங்க, அக்கா 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எண்ணிக்கை 6 இருக்க போகுது. 3 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகள். சரியா? அப்ப ஒரு குடும்பத்தில் இளைய பெண் பிள்ளைக்கு, இந்த பிள்ளைக்கு 3 சகோதரர்கள் இருக்கிறார்கள். 1 2 3 சகோதரர்கள் இருக்கிறார்கள். 2 சகோதரிகளும் 1 2 சகோதரிகள் இருக்கிறாங்க. அப்ப மொத்தம் 3 ஆண் பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள், மொத்த பிள்ளைகள் எண்ணிக்கை 6. அப்படியாக இருந்தால் அக்குடும்பத்தில் மூத்த ஆண் பிள்ளைக்கு, இப்ப இந்த 1ஆம் நபர் இருக்கிறார் தானே, இவருக்கு இருக்கும் சகோதரர்களின் எண்ணிக்கையும் சகோதரிகளின் எண்ணிக்கையும் முறையே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இப்ப பாருங்க, இந்த 1 இலக்கமிடப்பட்ட ஆண் நபர் மூத்த நபராக இருந்தால் அவருக்கு 2 3 என்று சொல்லக்கூடிய 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். எனவே சகோதரர்கள் 2, சகோதரர்கள் 2 பேர் இருக்கிறாங்க.
அதே மாதிரி சகோதரிகள் இந்த இடத்துல இந்த 3 பேருமே இருக்கிறாங்க. அப்ப சகோதரிகள் 3, 1 2 3, சரியா? சகோதரிகள் 3 பேர் இருக்கிறாங்க. ஆகவே அந்த விடை எதுன்னு சொன்னா தரப்பட்ட முதலாவது விடை. எனவே 2, 3 முறையேன்னு தந்திருக்கிறான். எனவே சகோதரர்களின் எண்ணிக்கையும் சகோதரர்கள் இந்த முதலாவது நபருக்கு மூத்த ஆண் பிள்ளைக்கு பார்க்கணும். 2 சகோதரிகள் 3. எனவே 8க்கு சரியான விடை 3.